Hi Makalai, welcome to Middle Class Gully Cricketers. Hi Revant. ஹாய் ப்ரோ. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பீடாக் சார் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ். பீடாக் சாரே வந்து பிரபு ரீச் பண்ணியிருந்தாரு லிங்க்டின்ல. அங்கேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாரு. முதல்ல பெரிய நன்றி பீடாக் சாருக்கு. அதுக்கப்புறம் விஜய் கார்த்திகேயன் சார் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமில் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம் அந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு. அவரோட டைம்லைனில் ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் பிக் தேங்க்ஸ். இட் ரியலி மீன்ஸ் லாட். அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸுமே நிறைய பேர் அந்த மாதிரி கண்டென்ட் போடுங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் பீடாவே வந்து உங்க சேனல்ல பேசுவாரு அப்படின்லாம் விஷ் பண்ணியிருக்கீங்க. உங்க விஷஸ்க்கும் அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கும் மிகப்பெரிய நன்றி. வி ஆர் ரியலி ஓவர் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருந்தோம். நேத்துல இருந்தே வந்து ஒரு என்னமோ ஒரு பாசிட்டிவிட்டி திருப்பி வந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஐபிஎல் ஆப்ஷன்ஸ் டைம்ல பண்ணிட்டு இருக்கப்ப கிடைச்ச ஆமா. ஆதரவு திருப்பி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இனிமேல் ரெகுலரா கண்டிப்பா வீடியோ போடணுங்கிற பிளான்ல இருக்கும். ஸோ ஓடிஐ சீரீஸ் வரப்போகுது. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி இந்தியா ஆட போற 3 ஓடிஐ மேட்சஸ் இங்கிலாண்டோட இருக்கு ஹோம். இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாக்பூர்ல விளையாட போறாங்க. அண்ட் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் சைனா பார்க்க வேண்டியது என்னன்னா, வருண் சக்கரவர்த்தி வந்து முதல்ல ஸ்குவாட்ல இல்லாம இருந்தாரு. இப்போ அவர் அடிஷ்னலா ஆட் பண்ணியிருக்காங்க ஸ்குவாட்ல. இங்கிலாந்து அவர் திணறல பார்த்து அவரை ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து வேற யாராவது ஃபிட்னஸ் இஷ்யூ வருது, சப்போஸ் குல்தீப்பால வந்து கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபிக்கும் வருண் சக்கரவர்த்தியை கூட்டு போவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல இனிஷியல் தாட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரேவந்த்? இந்த சீரிஸ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அண்ட் வருண் சக்கரவர்த்தி டீம்ல ஆட் பண்ணது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி பீடாக் வீடியோ பத்தி ஏதாவது பேசணும்னாலும் பேசுங்க. ஆமா. உங்களுக்கு இப்பதான். ஃபர்ஸ்ட் அதான் ப்ரோ. வந்து நான் போன வாரத்துல இருந்து ஒரு ஃப்ரைடேக்கு மேல இருந்தே நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எப்ப பண்ணலாம் உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். எங்க இது வந்து நம்ம பேசுறதுக்கு முன் பேசிட்டே இருந்தோம் பண்ணணும்னு. எங்க மிஸ் ஆயிடுமோன்னு அப்படியே ஒரு எல்லாம் அவங்க வேலையில பிஸி ஆயிடுவோமோ, அது அது இது அப்படியே ஒரு தள்ளி போயிடுமோன்னு நினைச்சேன். ஸோ ரொம்ப நல்லாவே நீங்க வீடியோ நம்ம எடிட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அதுக்கு வந்து நான் எடிட் வந்து நீங்க இந்த அளவுக்கு நீங்க அந்த பிக்சர் எடுத்துட்டு வருவீங்கன்னு நான் சத்தியமா எதிரே பார்க்கல. ஒரு தடவை நான் டேல் ஸ்டைன் ஒரு இதுல சொன்னேன். அப்ப நீங்க கொண்டு வந்தீங்க எந்தெந்த இடத்துல சொல்றோமோ அதை வந்து நீங்க பிக்சரைஸ் பண்ணிருந்தீங்க அந்த வீடியோல. ஸோ அது வந்து ஒரு தனியா ஒரு தனி வேல்யூ ஆடடா இருந்துச்சு அந்த வீடியோக்கு. ஸோ தேங்க்ஸ் டு பீடாக் சார். நான் எதிர்பார்த்துட்டு நம்ம வீடியோ பண்ணி முடிச்ச உடனே என்ன சொன்னேன்னா, பீடாக் ரீச் ஆனா நல்லா இருக்கும் நம்ம நினைச்சிட்டே இருந்தோம். அவர் வீடியோ ஃபுல்லா பார்த்தாரா என்னன்னு தெரியல. ஆனா வந்து ஒரு லிங்க்டின்ல ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டாக்டர் விஜய் கார்த்திகேயன் சாருக்கும் தேங்க்ஸ். அவரும் அவரோட டைம் லைன்ல அவர் அது போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர், சாரி, அவருக்கு கிரிக்கெட்ல அடிக்கடி ஏதாச்சும் ஒரு டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டாக்டர் பிளஸ் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுவாரு. ஸோ தேங்க்ஸ் டு டாக்டர் விஜய் கார்த்திகேயன். ஸோ கமிங் பேக் டு இந்த வருண் சக்கரவர்த்தி ஆடட் இந்த ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா அவர் கெரியர்ல இது ஒரு பெரிய மைல் ஸ்டோன் தான் ப்ரோ. ஏன்னா ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சு இது வரைக்கும் அவர் ரஞ்சி ட்ரோஃபியே விளையாடல. ஆனா வந்து இந்தியா விளையாண்டாரு. அப்படி ரொம்ப லேட்டா கெரியர் கிரிக்கெட் ஆரம்பிச்சு ஐபிஎல் விளையாண்டு எப்பப்பெல்லாம் இந்தியா விளையாட சான்ஸ் கிடைக்குதோ எல்லா மேட்சுமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரிதான் குல்தீப் யாதவோட ஃபிட்னஸ் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜெர்மனிக்கு போய் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு வந்தாருன்னு கூட சொன்னாங்க. ஸோ அந்த ஃபிட்னஸ் இஷ்யூ வந்து இருக்கிற பட்சம் ஏதாவது ஃபிட்டா இல்லை அப்படிங்கும் போது வந்து கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி நல்லா வேல்யூ ஆடா இருப்பாரு. ரெண்டாவது வருண் சக்கரவர்த்தி வந்து நிறைய பேருக்கு இன்னும் இங்கிலாந்துல நிறைய பேரால ஆடவே முடியல. பட்லரா இருக்கட்டும், ஹாரி புரூக்கா இருக்கட்டும், சால்ட்டா இருக்கட்டும், நிறைய பேர் இன்னும் திணறிட்டு தான் இருக்காங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி வந்தது வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். அவர் ஓடிஐ டெபியூ பண்ண போறாரு. ஸோ அப்ப அகேன்ஸ்ட் இங்கிலாந்துங்கும் போது நல்ல விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சீரீஸ்ல போக போக பேசலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பும்ரா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்சுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் மேட்ச் தான் மேபி ஒரு ஆடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஷமியை வந்து இவங்க 5 மேட்ச் சீரீஸ்ல 2 T20 தான் ஆட வச்சிருக்காங்க. ஹர்ஷ்தீப் இருக்காரு, சிராஜ் இல்ல. முன்னாடி நம்ம பேசின மாதிரி தான். குல்தீப் எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. 5 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போறாங்க இந்த ஓடிஐ சீரீஸ்க்கு. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், குல்தீப், வருண் சக்கரவர்த்தி, ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர். 5 ஸ்பின்னர் இருக்காங்க. ஸ்பின்னே போட்டு நெருக்க போறாங்களா? எத்தனை ஃபாஸ்ட் பவுலர் ஆட போறாங்க? ஹர்திக் பாண்டே ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருப்பாரு. ஸோ ஹர்ஷதீப் அண்ட் ஷமியை 2 பேரையும் ஆட வைக்க போறாங்களா என்னன்றதை பார்க்கணும். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியோ இல்ல தூவே எல்லாம் கிடையாது. நம்ம T20 டீம்ல ஆடினதுல நிறைய பேர் கிடையாது. இங்க ஒரு 4 பேரும் என்னமோ தான் அங்க அந்த டீம்ல ஃபீச்சர் ஆனவங்க இங்கேயும் இருக்க போறாங்க.
ஸோ பேட்டிங் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? பவுலிங் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்கு. ஸோ அந்த காம்பினேஷனே கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஃப்ரண்ட் லைன் இதா பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் முடிச்சிருவோம், ஏன்னா ஸ்பின்னர்ஸ் பத்தி ஸ்டார்ட் பண்றதுனால. இவரு வருண் சக்கரவர்த்தி ஆடிடுவாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க அக்சர் பட்டேல் ஒரு ஜடேஜால யார் ஆடுவீங்க? அக்சர் பட்டேல் ஜடேஜால அக்சர் பட்டேல் தான் ப்ரோ நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அவர் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய விக்கெட் எடுக்கிறாரு, ஸ்டெம் டு ஸ்டெம் நல்லா போடுறாரு. ஸோ ஐ திங்க் ஜடேஜாவோட ஓடிஐ ஃபார்மேட்டே வந்து பாத்தீங்கன்னா லைக் 2023 வேர்ல்டு கப்லேயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட்லெஸ்ஸா தான் அவர் போயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து அக்சர் பட்டேல் தான் விளையாட வைப்பாங்க. 3 ஸ்பின்னர் விளையாண்டுருவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ மேபி லைக் வருண் சக்கரவர்த்தி அதில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ். ஸ்பின்னர் யார் யார் சொன்னீங்க? வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா நீங்க விட்டதுல. ஓகே, லைக் அது எப்படின்னு தெரியல. ஆனா வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் விட மாட்டாங்க, அவங்க அந்த காம்பினேஷன் இருக்காது. மேபி அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஏன்னா மூணுமே 3 வெரைட்டி ஸ்பின்னர். இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வெஸ்டி ஸ்பின்னர். அப்படிங்கும் போது இந்த ஒரு காம்பினேஷன்ல தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜட்டு வந்து நீங்க ரஞ்சில வேற ஒரு 13 விக்கெட் எடுத்துட்டு வராரு ஒரே மேட்ச்ல. ஜட்டுவை சேர்க்க மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்சு என்னமோ அக்சர் பட்டேல் தான் விளையாட வைப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப தோணுது ப்ரோ. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் நல்லா பண்ணிருக்காருன்றதுனால எனக்கு அக்சர் பட்டேல் தான் விளையாட வைப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப தோணுது. மற்றபடி லைக் பேட்டிங் பவுலிங் மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். முதல்ல இதை முடிச்சிடுறேன். அப்படி பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் நீங்க சொல்றது எனக்கும் கன்வின்சிங்கா தான் இருக்கு. அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஆட வைப்பாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி 3 மேட்ச் ஆட வச்சாதான் அவர் நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு எடுத்துட்டு போலாமா வேணாமாங்கிற கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா அவர் இப்பதான் டெபியூவே பண்ண போறாரு ஓடிஐல. அண்ட் அஸ்வினுமே ஒரு லெங்தி ஸ்பெல் போடுவாராங்கிறத டெஸ்ட் பண்ணி தான் நம்ம கூப்பிட்டு போகணும் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குன்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தியும் 3 மேட்சும் ஆட வைக்கணும் அப்படிங்கிறத பிளானா இருக்கும்னு நானுமே நினைக்கிறேன். லெட்ஸ் சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆப்வியஸ்லி ஷமி அண்ட் ஹர்ஷதீப் ஆடி தான் ஆகணும். இன்னொருத்தர் தேர்ட் சீமர் வந்து இவரு தான், ஹர்திக் பாண்டியா. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 6 பேர் ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, முகமது ஷமி, ஹர்ஷதீப், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் 6 பேர் ஃபிட் பண்றோம். இப்போ 5 பேர்ல டாப் 3 ஃபிட் ஆயிருச்சு. கில்லு, ரோஹித் சர்மா, விராட் கோலி, இந்த 3 பேர் கன்ஃபார்ம் தானே? ஆமா. நம்பர் 4 and 5 யார் ஆடுவீங்க? யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்காரு, கேஎல் ராகுல் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு. கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் தான் ப்ரோ. ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லையா? கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் 2 பேரும் விக்கெட் கீப்பர் ஆச்சு. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் வருதுல்ல. அப்படி பார்த்தா நீங்க இவரு கூட தான் வருது, ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடினா கூட தான் வருது. இல்ல ப்ரோ, அது எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், கேஎல் ராகுல் கன்ஃபார்ம். கேஎல் ராகுல் தான் ஃப்ரண்ட் லைன் பேட்டரு, அவரோட மெயின் விக்கெட் கீப்பர் சொல்லிட்டாங்க. ஸோ கேஎல் ராகுலும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நம்பர் 4ல வந்து நீங்க ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடுவீங்களா இல்ல பண்ட் ஆடுவீங்களா? இவ்வளவுதான் கேள்வியே இருக்கு. நீங்க பண்ட் ஆடுவேன்னு சொல்றீங்க. ஆமா, ஆனா வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஓடிஐ கிரிக்கெட் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் தான் நிறைய ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அதனால வந்து அவங்களதான் விளையாட வைக்கிறதா ஸ்ரேயாஸ் தான் விளையாட வைப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எப்படி நீங்க ரிஷப் பண்ட் எடுத்து எப்படி உட்கார வைப்பீங்க? இது ரொம்ப யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது வந்து 3 மேட்ச் ரொம்ப பெருசா யோசிக்க மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. ரொம்ப யோசிக்க மாட்டாங்க இந்த சென்ஸ் என்ன சொல்றீங்க? யார் ஆட வைப்பாங்கன்னு சொல்றீங்க ரொம்ப யோசிக்காம? ஸ்ரேயாஸ் ஐயர் தான் விளையாட வைப்பாங்க. எனக்கு வந்து நான் ரிஷப் பண்ட் விளையாடணும்னு நினைப்பேன், ஆனா ஸ்ரேயாஸ் ஐயர் தான் அவங்க விளையாட வைப்பாங்க. எனக்குமே ஸ்ரேயாஸ் ஐயர் தான் ஆடுவாரோன்னு தோணுது. ஏன் அப்படின்னா அவரு ரொம்ப நாளா பண்ணிருக்காரு. வேற சார் ரிஷப் பண்ட் வந்து ஓடிஐ ஃபார்மேட் ஆடி ரொம்ப நாள் ஆயிருக்கு. அவரு கிட்டத்தட்ட வேர்ல்டு கப் அந்த டைம்ல உடம்பு முடியாம இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் எந்த ஓடிஐ சீரீஸ்லுமே அவரை சேர்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னமோ ஸ்ரேயாஸ் ஐயர் தான் ஆடுவாருன்னு தோணுது. அப்போ நம்மளோட 11 கிட்டத்தட்ட காமனா தான் இருக்கு. ரோஹித் சர்மா அண்ட் கில் டு ஓபன். யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு எங்கேயாவது சான்ஸ் கிடைக்கும்னு பாக்குறீங்களா இந்த சீரீஸ்ல? இல்ல, கேஎல் ராகுலா ரிஷப் பந்துக்கு அங்க ஸ்பாட் இல்லங்கும் போது யசஸ்வி ஜெய்ஸ்வால் எப்படி வருவாரு? சரி, ஓகே. அப்ப வந்து நமக்கு ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா அண்ட் கில், 1 down வந்து விராட் கோலி, நம்பர் 4 வந்து கேஎல் ராகுல், 5 வந்து ஸ்ரேயாஸ் ஐயர்,
6 6 ஹர்திக் ஹார்திக் பாண்டியா, 7 அக்சர் பட்டேல், பாண்டியா. 8 குல்தீப் யாதவ், ஆமா 9 முகமது ஷமி, 10 ஹர்ஷதீப், 11 வருண் சக்கரவர்த்தி. இதுதான் நம்ம ஸ்குவாடா இருக்க போகுது. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சப்போஸ் நீங்க வருண் சக்கரவர்த்தி இல்லைன்னா இன்னொரு பேசர் ஆடலாம். பேசர் யாரும் இல்லை நம்ம கிட்ட. ஸோ இன்னொரு இவரு தான் ஆடணும். ஒண்ணு ஜடேஜா ஆடணும், இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் ஆடணும். பட் நாங்க டிஸ்கஸ் பண்ணி எடுத்திருக்க லெவன்ஸ் தான் பெஸ்ட் லெவன்ஸா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். மேபி நாங்க மிஸ் பண்ணிருக்கோம்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, இது இந்த பிளேயரை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வந்து ஜோ ரூட் வந்து திருப்பி வர போறாரு. மற்றபடி பெருசா வேற எதுவுமே டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இல்ல. அதே ஸ்குவாட் தான் ஆடுறாங்க. இந்தியாவில தான் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அவங்க T20 ஸ்குவாடு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஓவர்டன் இருக்காரு, லேம் லிவிங்ஸ்டன் இருக்காரு, ஃபில் சால்ட் இருக்காரு, இவரு இருக்காரு, யாரு ஆர்ச்சர் இருக்காரு, உட் இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அதே டீம்ல தான் ஆடுறாங்க. ஒரே ஒண்ணு எக்ஸ்ட்ராவா வந்து ஜோ ரூட் இருக்காரு. அண்ட் ஜேபி ஸ்மித் வந்து இன்ஜுரி ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் அவரால் ஆட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பி பைடன் கார்சியா ஆடுவாங்களா என்னன்றது தெரியல. பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரிஸ் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இந்தியா வந்து வின் பண்ணுவாங்களா, இல்ல இங்கிலாந்து வந்து இதுல டஃப் கொடுக்க சான்சஸ் இருக்கா? பட்லர் வந்து ரொம்ப கோபமா இருந்தாரு அந்த கன்கஷன் சப்ப, ஆமா. அதை வந்து வெளிப்படுத்தினாரு போன டாஸ்க்லயும். ஓடிஐ மேட்ச் வந்து நல்லா எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா, எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இங்கிலாந்து? இல்ல ப்ரோ, அது வந்து வேணும்னே நம்ம இந்தியாவை கிண்டல் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா 4 இம்பாக்ட் சப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாஸ்ல கூட சொன்னாரு. ஸோ பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச என்னமோ வந்து இங்கிலாந்து டீம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு பழைய ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச என்னமோ 2023 வேர்ல்டு கப்ல எப்படி விளையாண்டாங்களோ அந்த 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 ஒரு வைப் தான் கொடுக்குறாங்க இப்போ அவங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எந்த பவுலருமே வந்து பாத்தீங்கன்னா லைக் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மரா இந்த ஆர்ச்சர் வந்து பழையபடி இல்லை இப்போ. அடில் ரஷீதையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கரெக்டா ட்ரேட் பண்ணிடுறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்லாம் வந்தா அடிச்சிடுறாங்க. ஸோ பேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஹாரி ப்ரூக்கு, பென் டக்கேட்டு, அதுக்கப்புறம் ஜேக்கப் பதர், இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு கொஞ்சம் நிறைய இருக்கு. ஜோ ரூட் வராரு. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு என்னமோ ரொம்ப டேஞ்சரஸா தெரியல. நம்ம ஹோம்ல வேற ஆட போறோம். இந்தியால ஆடுறப்ப அதான் ரொம்ப ஸ்பின்னாலே ரொம்ப தரீனத்துவமா இருக்காங்க இங்கிலாந்து. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு என்னமோ இந்தியா தான் சீரியஸ் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல பயங்கரமான ஒரு பிளேயர்ஸ் 2 பேருமே. ஸோ அப்படி இருக்கிறதுனால கன்சிடரிங் கரண்ட் இங்கிலாந்து டீம் நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. அவங்க 2 பேரோட ஃபார்ம் வந்து இங்க இருந்து பெட்டர் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த சீரீஸ்ல எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, கண்டிப்பா இந்த மாதிரி. ஏன்னா 2 பேருமே இந்த மாதிரியான ஒரு சீரீஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து லைக் அவங்க ரோஹித் சர்மாவுக்கு வந்து கடைசி 6 மந்த்தா அஸ் கேப்டன்னா ரெட் பால் ஃபார்மேட்ல பயங்கரமான ஃபெயிலியர். அஸ் பேட்ஸ்மேனாவும் சரி, கேப்டனாவும் சரி. சரி ஓகே, நம்ம ரஞ்சியாச்சும் விளையாடலான்னு போனா ரஞ்சிலையும் அவுட் ஆயிட்டாங்க 2 பேருமே சீக்கிரமா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒயிட் பால் கிரிக்கெட் 2 பேருமே அதை வந்து 2 பேருமே விரும்பக்கூடிய ஃபார்மேட் அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது அவங்களோட ரெக்கவரிக்கு, அவங்க கம்பேக் வந்து இது வந்து இந்த 3 மேட்ச் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு எனக்கு என்னமோ தோணுது. மற்றபடி இங்கிலாந்து சைடு வந்து ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. 2019 ஸ்குவாட் இல்ல இது. 2019ல இருந்து 23 எப்படி வந்து அப்படியே கொஞ்சம் ரஷ்டியா மாறினாங்களோ அப்படியே தான் இப்பயும் இருக்காங்க. இன்னும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. லைக் பவுலிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்வுட்டா இருக்கும். மார்க்வுட்லாம் பாத்தீங்கன்னா நியூ பால்ல ஸ்விங்லாம் பண்ண மாட்டாரு அவரு. ஸோ ஸ்விங் பவுலர்ஸே இங்க கிடையாது. ஸோ லைக் ஒரு எந்த எந்த ஒரு கன்சிஸ்டண்டா இவங்க இந்த பவுலர் இது பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. நம்ம எல்லாம் ஷமி, அக்ஷர் பட்டேல் சொல்ற மாதிரி அங்க யாரு அங்க எந்த நேம்ஸுமே லிஸ்ட் பண்ண முடியல. அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாவே இந்தியாவுக்கு தான் ப்ரோ இந்த சீரிஸ் ஃபேவரா போகும். எவ்வளவு மார்ஜின்ல வின் பண்ணுவாங்க நீங்க? 2-1 இல்ல 3-0? 2-1 ப்ரோ. ஒரு மேட்ச் ஏதாச்சும் அங்கங்க நம்ம வாடி வாங்க சான்ஸ் இருக்கு. 2-1 அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா தான் நாக்பூர்ல ஆடுற மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. அண்ட் இன்னொன்னுமே என்னன்னா மிடில் ஆர்டர் KL ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. கிட்டத்தட்ட அவங்களுமே இந்தியன் டீம்ல கண்டினியூஸா விளையாடி அவங்களோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிடில் ஆர்டரே வந்து ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வந்து டீமோட ஜெல்லாவ கஷ்டப்படுவாங்களா, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த ஃபார்மேட் அவங்களுக்கு அத்துப்படி நல்லா பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா லைக் எப்பப்பெல்லாம் அவங்க வந்து ஒரு இன்ஜுரியில இருந்தோ ஏதோ ஒரு இதுல இருந்து வெளியே வந்திருக்காங்களோ அப்ப எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே டீம் தான் வந்து இதே பேர் தான் லைக் எக்ஸாக்ட் KL ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஏதோ ஒரு டீம் கூட வந்து 2 பேருமே செஞ்சுரி அடிச்சாங்க வேர்ல்டு கப்ல கூட. எந்த டீம் மறந்து போச்சு எனக்கு. நியூசிலாண்டு நினைக்கிறேன். நியூசிலாண்டா
நியூசிலாந்து தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு டீம் கூட 2 பேருமே செஞ்சுரி அடிச்சாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு வந்து அதெல்லாம் பெரிய சேலஞ்சிங்கா இருக்காதுன்னு நினைக்கிற மாதிரி தோணுது ப்ரோ. நியூசிலாந்து கிட்ட விராட் கோலி தான் செஞ்சுரி அடிச்சாருன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே. மேபி ஆமா, கீழே நியூசிலாந்து கூட விராட் கோலி. ஆனா ஏதோ ஒரு டீம் கூட 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரி நாக்கிட்டு அடிச்சாங்க. அது ஞாபகம் இருக்கு. எந்த டீம் தான் மறந்து போச்சு எனக்கு. சரி, ஓகே. ஸோ ரேவன் சொல்ற மாதிரி எனக்குமே 2-1 போகும்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ். அண்ட் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட். அவர் வந்து இங்க நல்லா பண்ணாருன்னா அவர் கண்டிப்பா சாம்பியன்ஸ் ட்ராஃபி எடுத்துட்டு போலாமான்றதை யோசிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபார்ம்ல ஒரு பிளேயர் இருக்கப்ப அங்குமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு ட்ராக்கு, டே நைட் மேட்சஸ் விளையாட போறாங்க, கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை கொண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குல்தீப் யாதவ் மேல ஷமி மேல ஆல் ஐஸ் வில் பி ஆன் குல்தீப் யாதவ் அண்ட் ஷமி. அவங்களோட ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு, 10 ஓவர் ஸ்பெல் போட போறாங்களா, எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது கண்டிப்பா பார்ப்பாங்க. அண்ட் கில் எல்லாரையும் பேசிட்டு கில்ல மட்டும் விட்டுட்டோம். கில்லோட ஃபார்ம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா நிறைய பேக்லாஷஸ் அவர் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணதுக்குமே நிறைய பேர் சோசியல் மீடியால இது வந்து நீங்க பண்ணிருக்கிறதே அவரை வந்து நீங்க டீம்லயே வச்சுக்கிறதுனா எப்படி பண்ணாலும்ன்ற கேள்விகள் வருது. ஸோ இதெல்லாமே தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக அவரு பேட்ல இருந்து ரன்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இங்கிலாந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஹியூமிலியேட்டிங் லாஸ்ட்ல இருந்து வராங்க. இங்கிலாந்து அவ்வளவு ஹைப் பண்ணும். ஒரு T20 பீஸ்ட் பாஸ்பால் தியரி அது இதுன்னு இந்த மாதிரி ஒரு உதவ வாங்கிட்டு வரப்ப அந்த ஒரு கோவத்தையோ இல்ல வெறுப்பையோ வந்து இந்த சீரீஸை வின் பண்ணி எதிர்படுத்துவாரா பட்லர்? ஏன்னா பட்லர் இந்தியா கிட்ட நான் கண்டிப்பா நல்லா தான் பண்ணுவாரு. இந்தியன் பிச்சர்ஸும் அவர் கிட்டத்தட்ட எல்லாமே தெரிஞ்ச பிச்சர்ஸ் தான். IPL ஆல் ஓவர் கண்ட்ரி ஆடி இருக்காரு. ஸோ அவரு இந்த சீரீஸ் எப்படி பார்க்க போறாரு, அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்க போகுது, இந்த பேஸ்பால் தியரி விட்டுட்டு ஒரு எண்ட்ல ஒருத்தர் நின்று ஆடணுங்கிற தியரிக்கு எப்ப மாற போறாங்க, இதெல்லாமே இங்கிலாந்து பக்கம் ரைஸ் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸா இருக்கு. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு நாக்பூர்ல நம்ம அவங்க அப்ரோச்சை பார்த்துதான் சப்போஸ் டஃப் கொடுப்பாங்களா இல்ல இது ஒன் சைடர் சீரீஸா போகுதான்றது நம்ம பார்க்க போறோம் நம்புறேன். 1:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு மேட்ச் முடிஞ்சதும் கண்டிப்பா ஒரு ரிவ்யூல வந்து உங்களை மீட் பண்றோம். ரேவந்த், உங்களுக்கு ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் இருக்கா? நான் முடிச்சிடலாம். இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு கில்லோட ஃபார்ம் தான் எனக்கு தெரிஞ்சு லைக் இந்த 3 மேட்சும் தோத்துட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹார்ஷாவே கமெண்ட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, லைக் ருத்ராஜ் ஷுட் ரீப்ளேஸ் இன் பிளேஸ் ஆஃப் கில் அப்படின்றவாங்க. ஸோ அதனால அது அந்த ஒரு பாயிண்ட் நான் மறந்துட்டேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துச்சு. லைக் இதுக்கப்புறமும் ஃபெயில் ஆயிட்டாருன்னு வைங்களேன். நடுவில் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு மேட்ச் உட்கார வச்சாங்க தெரியுமா கில்ல. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய சீரீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டா ருத்ராஜ் கேக்கோட எடுத்துட்டு போறதா ப்ரோ பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். ஓகே பாப்பா. ஏன் எனக்கு ருத்ராஜுக்கு முன்னாடி எங்க ஜெய்ஸ்வால் வெளியே உட்காந்து காத்துட்டு இருக்காரு ஆல்ரெடி டீம்லயே. அவரை உள்ள போட்டுருவாங்கல்ல. இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல T20 பயங்கரமா ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அவர் சான்ஸ் கிடைக்கிறது எப்பயோ தான். ஒரு 23 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு ருத்ராஜ் கேக்கோடு. ODI சீரீஸ்ல இல்ல பொதுவா நான் சொல்றேன். லைக் T20 இருக்கட்டும், லைக் கிடைச்ச இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு ருத்ராஜ் கேக்கோடுனால. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து 15 மந்த் ஸ்குவாட் 16 மந்த் ஸ்குவாடுக்கு போகணும்னு சொல்லிருக்காங்க. அதுல கூட இல்ல. நம்ம எப்படி இருந்தாலும் ஜெய்ஸ்வால் தானே அந்த இதுக்காக காத்துட்டு இருக்காரு, காலுக்காக. மேபி பட் இவரும் இல்லைன்னா ரோஹித்தும் இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி ருத்ராஜ் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. பட் ரோஹித் இருக்காருல்ல, ஸோ அது ஜெய்ஸ்வாலுக்கு தான் அந்த பிளேஸ் காத்திருக்கு. சப்போஸ் கில் ஏதாவது தவறு பண்ணாருன்னா. பட் கில் வந்து ODIல நல்லா தான் விளையாடுவாரு. பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் see எப்படி போகுது இந்த மேட்ச் அப்படிங்கிற மேட்ச் ரிவ்யூல உங்களை வந்து மீட் பண்றோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அண்ட் இது பீடாக் வீடியோ பண்ணியிருந்த மாதிரி வேற சில வீடியோஸ் என்ன உங்களுக்கு கண்டென்ட் வேணும்ன்றத சொல்லுங்க. எக்ஸைட்டிங் மேட்சஸ், ஐகானிக் மொமெண்ட்ஸ் இன் கிரிக்கெட் ஃபீல்ட், ஐகானிக் கிரிக்கெட்டிங் ஆக்ஷன், கிரிக்கெட்டிங் மேட்சஸ், இந்த மாதிரிலாம் அதாவது டாபிக்ஸ்ல வந்து வீடியோ போடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோல உங்களை வந்து பாக்குறோம். இந்த கேப்ஸ் இருக்குல்ல, இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ODI சீரிஸ் வந்து 6, 9, 12 இந்த 3 நாள் கேப்ல 2 நாள் கேப்ல தான் நடக்க போகுது. அதுக்கு இடைப்பட்ட ஒரு டேல நாங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஆர்கானிக் கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்றோம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு ஆல்னு நோட்டிஃபை பண்ணிக்கிறீங்கன்னா எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை. வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பை. இட்ஸ் விக்கி.